ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கிலோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வேணுனாலும் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா வீட்டிலே அரைச்சிக்கோங்க. வீட்டிலே அரிசி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கு தட்டை எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு வீட்டிலே நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ மாவை வந்து எடுத்து நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சாலுமே சரி, ஒரு முறை நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது சலிச்சுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 100 கிராம் வேர்க்கடலையை எடுத்து வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக வேர்க்கடலை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாகவும் இருக்கும், அரைப்படாமலும் இருக்கும், அரைப்பட்டும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் நான் 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து அதிலே கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் நம்ம இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வேர்க்கடலையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தட்டை. இப்போ இதே மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வேர்க்கடலை வந்து கரெக்டான அளவு. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். திரும்பவும் இதே மிக்சி ஜாரில் மிளகாவையும் பூண்டையும் வந்து நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான் மொத்தமாக ஒரு 18 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 15லேருந்து 18 வரமிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு மிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு நான் வந்து அரைப்படுற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்பவும் திப்பி திப்பியாக இல்லாமல் இதுதான் கரெக்டான பதம் அரைக்கிறதுக்கு. இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஒரு கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தோலோடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டும் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். ஆனால் அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தெரிஞ்சிக்காது, நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா மாவோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்து தண்ணியில் நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கணும். நல்லா சாஃப்டாக ஊறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க. வெயிட் போட்டு ஒரு 50 கிராம் வேணால் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இப்போது சூடாக எண்ணெயை வந்து சேர்த்துக்க போகிறேன். மாவோட எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ எண்ணெய் சேர்க்கறதுனால ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணும். பாருங்கள் இப்போ ஊற்றும் போது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒரு 6-7 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சூடாக எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே தட்டை நல்லாயிருக்கும். எண்ணெயை மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் நார்மல் தண்ணி தான் சேர்க்குறேன், சூடெல்லாம் பண்ணலை. நார்மல் பச்சை தண்ணியை சேர்த்து தான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவை எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னாலே போதும், நமக்கு தெரிஞ்சிடும் மாவு எந்த பதத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தட்டும் பொழுது ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விழாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது. சும்மா இப்படி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் உள்ளே போகும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கமாக வந்து மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். தட்டை வந்து சாப்பிட்றதுக்கு எண்ணெயாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மாவை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் விட்டாலும் நமக்கு தட்டை வந்து நல்லா வந்து தட்டி எடுக்க முடியாது. மாவு கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கரெக்டான பதத்தில் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேலே ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு மேலே மூடி வச்சிடலாம். நிறைய மாவு இருக்கிறதுனால காஞ்சிட்டே இருக்கும். அப்படியே ஈர துணி போட்டு வச்சிட்டோம்னா மாவு காயாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் கையில் நல்லா ஒரு முறை பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி தட்டை தட்டும் போது நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு தட்டை வந்து செய்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை வந்து இந்த பேப்பர் மேலே இப்படி தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் எடுக்க முடியும் மாவு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டையை கொஞ்சம் பெருசாக வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தட்டை வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷீட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இப்படி லைட்டாக இப்படி நம்ம குத்தி விட்டுட்டோம்னா பூரி மாதிரி எழும்பாமல் இருக்கும் தட்டை. அதே மாதிரி ரொம்ப மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அளவுக்கு மெல்லிஸாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயில் வந்து ஈஸியாக வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெயில். ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கீழே போட்டுட்டு தட்டி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நம்ம தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நான் வந்து தட்டை வந்து தட்டி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நல்லாவே எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி வந்துருச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா பெரிய கடாய் இல்லை பேன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிறையாவே போட்டு தட்டி எடுத்துடலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வந்து தட்டை வெந்து வரும். கலரும் நல்லா ஒரே மாதிரி மாறி இருக்கும். முதல்ல மாவு வந்து போடும்போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள். இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துடுச்சு. தட்டு வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் சாப்பிட தட்டையில் வந்து எண்ணெயே இருக்காது. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நல்லா மொறுப்பாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உடஞ்சி உழுது சும்மா கடிக்கும் போதே அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது மனமாக. நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் தட்டை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அரிசி மாவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பச்சை அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பச்சை அரிசியை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 முறை அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கலர் பிடிக்காத மாதிரி வெள்ளை துணியாக எடுத்துக்கிட்டு வெயிலில் இந்த துணியை போட்டுட்டு இதுக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை அரிசியை சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கணும். வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி காஞ்சி வரணும். அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம உடைக்கும் போது அரிசி வந்து உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காயணும். இப்போ இந்த அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம பலகாரம் செய்யறதுக்கு இந்த பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம்.